மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆண்டால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆள வேண்டும், இல்லை என்றால் அதிமுக ஆள வேண்டும். இரண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி தமிழ்நாட்டை ஆளுவதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது. முருகனுக்கு தொந்தரவு கொடுத்துட்டாருன்னா இது என்ன சார், கேவலமா இல்லையா? 21ஆம் நூற்றாண்டில் பாரதிய ஜனதாவும் RSSம் முன்னெடுக்கக்கூடிய போராட்டம் என்பது எவ்வளவு பிற்போக்கானது. நாட்டு மக்களை ஏமாற்றுவது. பக்தி என்பது அவர்களுடைய சுய புத்தி, அவர்களுடைய சொந்த விருப்பம். எனவே இவர்கள் பக்தியை வைத்து சாதியையும் ஏற்றத்தாழ்வை நிலைநிறுத்த விரும்புகிறார்கள். இந்த மண்ணில் அது எடுபடாது. இது பெரியார் மண். ஆனால் முருகன் ஒரு சாதி மறுப்பாளர். ஒரு பக்கம் தெய்வானை பார்ப்பன குலத்தில் பிறந்ததாக சொல்லுகிறார்கள், இன்னொரு பக்கம் வள்ளி நரிக்குறவர், குறிஞ்சி நல நரிக்குறவர் சமுதாயத்தில் பிறந்தவர். அவங்க வேட்டையாடி புலால் உணவு தானே சாப்பிட்டுருப்பாங்க. அதை பற்றி இவையா கவலைப்படுறாரு? இன்னைக்கு ட்ரம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியர்களை கையிலும் காலிலும் விலங்கிட்டு இராணுவ வாகனத்தில் கைதிகளை விலங்குகளை கொண்டாந்து இறக்குவது போல் தூக்கி எறிந்து விட்டு போகிறார். அதை பற்றி பேசுவதற்கு வக்கு இல்லை. விஜய் தலைமையில் போனால் அது வெட்கக்கேடு. நான் விரும்பவும் இல்லை, அதை நான் வரவேற்கவும் இல்லை. நான் அதில் வேதனைப்படுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு துணை செயலாளராக இருந்தாலும் விஜய் தலைமையிலோ அல்லது விஜய் கூட்டணியிலோ அதிமுக இணையுமே ஆனால் அது மிகப்பெரிய ஆபத்து, அவமானம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் திமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு பெருநற்கிள்ளி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 24,151 வாக்குகள் நாம் தமிழர் கட்சி எடுத்திருக்காங்க. டெபாசிட் இல்லைன்னாலும் பெரிய வெற்றி அடையலைனாலும் இது அவங்களோட வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கதா சொல்லப்படுது இல்லை? இதை எப்படி பார்க்குறீங்க? நடந்து முடிந்த ஈரோடு இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிட்ட அருமை இளவல் சந்திரகுமார் அவர்களுக்கு ஏறத்தாழ 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை வழங்கி வெற்றி பெற செய்த ஈரோட்டு மக்களுக்கு, ஈரோடு மாவட்ட அந்த தொகுதி மக்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிற வாக்கு, நேற்றைய தினமலரில் ஒரு செய்தி வந்தது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதேபோல் பாரதிய ஜனதா, இன்னும் சில கட்சிகள் தேர்தலில் களம் காணாததனால் அந்த வாக்குகளெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு வரும் என்று சீமான் விரும்பியதாகவும் எதிர்பார்த்ததாகவும், அது சற்று ஏறத்தாழ குறைவான வாக்குகள் வந்திருக்கிறது, ஆகையாலே தான் அவர்கள் 24,000 வாக்குகள் பெற்றார்கள் என்று தினமலரில் ஒரு செய்தியை நான் பார்த்தேன். ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்த வாக்கு முழுமையும் எனக்கே கிடைத்தது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் எது எப்படி இருந்தாலும் சீமான் தந்தை பெரியாரை பற்றி தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை விதைப்பதும், பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை விதைப்பதனால் நாம் தமிழர் கட்சி என்கிற அந்த இயக்கம், அந்த கட்சியினுடைய கொள்கை, அந்த கொள்கையை நிலைநிறுத்த விரும்புகிற சீமான் எப்படி இடைத்தேர்தலில் முன்தொகை என்கிற டெபாசிட் இழந்ததோ அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும், ஏன் இனிவரும் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு நாளும் சீமானுக்கு எதிரான விளைவுகளை தமிழ்நாட்டு மக்கள், உலகெங்கும் வாழ்கிற திராவிட தமிழர்கள், ஏன் இன்னும் சொல்ல போனால் அறிவார்ந்த மானுட சமுதாயம் சீமானை விரைவில் தூக்கி எறிவார்கள். அங்கே என்னதான் திமுக வாக்கு வாங்கியிருந்தாலும் அது 15 கட்சி சேர்ந்து வாங்கின வாக்கு. இங்கே நாம் தமிழர் வாங்கின வாக்கு தனித்துவமான வாக்கு, காசு கொடுக்காம நாங்கள் வாங்கின வாக்கு அப்படிங்கிறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? இந்த ₹1 காசு கொடுப்பது அல்லது ஓட்டுக்கு நோட்டு கொடுப்பது என்பதெல்லாம் ஒரு சொத்தை வாதம். நான் கேட்கிறேன், சீமான் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டங்களும் மேடைகளும் அமைப்பது காசு இல்லாமல் ஒவ்வொருவரும் தன்னெழுச்சியாக வந்து பொதுக்கூட்ட மேடை அமைத்தார்களா? கூட்டம் வந்ததா? இருக்கை வந்ததா? இல்லை. அவர்களும் செலவு செய்கிறார்கள், அவர்களும் வாக்காளர்களை சந்திக்கிறார்கள், வாக்காளர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டியமோ கொடுத்து அவர்களும் செய்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மை என்னவென்றால், திராவிட மாடல் ஆட்சி என்று 2021 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்று கொண்ட கழகத் தலைவர் தமிழக முதல்வரான ஸ்டாலின் அவர்கள் இந்த 4 ஆண்டு காலத்தில் செய்திருக்கிற திட்டங்கள் தான்
நாட்டு மக்கள் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் இந்த இடைத்தேர்தலாக இருந்தாலும் உங்கள் கேள்வியின் மூலம் நக்கீரன் மூலமாக ஒரு அற்புதமான கருத்தை நான் சொல்ல மகிழ்வான கருத்தை சொல்ல விரும்புகிறேன். எங்களை பொறுத்தவரையிலும் 2026க்கு இது ஒரு முன்னோட்டமான தேர்தல். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு கழகத் தலைவர், தமிழக முதல்வர், துணை முதல்வர், திராவிடத்தின் பிள்ளை உதயநிதி அவர்களுடைய முன்னெடுப்புக்கு ஒரு முன்னோட்டமான இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தல் மூலமாக 2026 நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் எங்களை எதிர்த்து நிற்கிற அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் விடை கொடுக்கக்கூடிய இடைத்தேர்தலாக ஈரோட்டு வெற்றியை நான் பார்க்கிறேன். ஈரோடு கிழக்கு தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் திமுக புறக்கணிச்சதா நீங்க சொன்னாலும் நாம் தமிழர் சார்பாக என்ன சொல்லப்படுதுன்னா, பிரச்சாரத்துக்கு நீங்க வர பயந்துட்டீங்க, வந்தீங்கன்னா சீமானை பத்தி பேசணும், நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசணும், அப்போ இது பேசுபொருளாகும், சீமானா திமுகவா ஸ்டாலினா, இந்த பேசுபொருளை தடுக்கிறதுக்காக தான் நீங்க பயந்துக்கிட்டு பிரச்சாரத்தை பெரிய அளவில் பண்ணலை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் வீதிகள் தோறும், தெருக்கள் தோறும், திண்ணைகள் தோறும் கழக அரசினுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டங்களை, கொள்கைகளை எடுத்து சொல்லி மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களுடைய தலைமையில் மற்ற அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் எல்லோரும் சென்று தேர்தல் பரப்புரை செய்து தான் வாக்கை சேகரித்தோம். திட்டங்களுக்கு மக்கள் வாக்களிக்கிறார்கள். பெரியார், அண்ணா, கலைஞர் என்கிற அந்த மகத்தான தலைவருடைய கொள்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கிறார்கள். சீமானுக்கு அஞ்சோ பயந்தோ அல்ல. சீமானை பேசுகிற அளவில் எங்கள் தலைவர்கள் பேசுகிற அளவிற்கு சீமான் ஒன்றும் பெரிய அரசியல்வாதி அல்ல, ஒரு கொள்கையாளனும் அல்ல, ஒரு அரசியல் கோமாளி. அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்கள் தலைவர்களுக்கல்ல. அவரை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒருபொழுதும் இன்றல்ல, என்றும் வரவே வராது. இவை அவர்கள் காணுகிற கனவு, அவர்களாக பேசிக்கொள்ளுகிற அல்லது ஊடகம் அவருக்கு கொடுக்கிற பிம்பத்தில் அவர் ஆடுகிற நாடகம். அதிமுக நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து நீங்களும் நாங்களும் தான் களத்தில் இருக்கணும், நாம் தமிழருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி பணம் கொடுத்ததாக சொல்லப்படுது. இதே போல் பாஜக வாக்குகளையும் திமுக கவர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த விவகாரங்களில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, இல்லைன்னா நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க, இல்லை அதுவும் பிடிக்கலன்னா ஓட்டு போடவே வராதிங்க அப்படின்லாம் திமுகவினர் பிரச்சாரம் செய்ததாக சொல்லப்படுது. இது தவறான குற்றச்சாட்டு. எங்களை பொறுத்தவரையும் நான் தெளிவாக சொல்லுகிறேன், நான் ஒரு பெரியாரிஸ்ட். பொது வாழ்க்கையில் 45 ஆண்டு காலம் இருந்த என்கிற அந்த தகுதியின் அடிப்படையில் சொல்லுகிறேன். 67க்கு பிறகு தேசிய கட்சி காங்கிரஸ் பேரியக்கம் பேரறிஞர் அண்ணாவால், தலைவர் கலைஞரால் தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் 67 அண்ணா தலைமையில் தொடங்கி இன்று வரையிலும் திராவிட இயக்கங்கள் தான். ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், மற்றொன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கலைஞர் காலத்திலே தலைவர் கலைஞர், முத்தமிழறிஞர் காலத்தில் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்குமான போராட்டங்களாக இருந்தது. அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதாவும் தலைவர் கலைஞரும் சந்தித்தார்கள். அதற்கு பிறகு பழனிசாமியும் இன்றைய திராவிட மாடல் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் கருத்தியல் ரீதியான அல்லது அரசியல் ரீதியான பிரிவுகளில் நாங்கள் களம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆக இந்த நிலம் என்பது பெரியார், அண்ணா, கலைஞருடைய நிலம். இந்த மண்ணில் திராவிட இயக்க சித்தாந்தம் தான், பெரியார் கொள்கையை முன்னிறுத்தி தான் அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒன்று நாங்கள் ஆள வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆள வேண்டும், இல்லை என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆள வேண்டும். இந்த இரண்டு கட்சிகளுக்கு மட்டும்தான் பெரியார், அண்ணா, கலைஞர் என்கிற அந்த கொள்கையை முழுமையாக உள்வாங்கி ஆளக்கூடிய திறனுள்ள தலைவர்கள் இந்த இரண்டு இயக்கத்தில் தான் இருக்கிறார்கள். ஆகையால் தான் மக்கள் மாறி மாறி வாக்களிக்கிறார்கள். எங்களுக்குள்ளான கருத்து மோதல்கள் இருக்கும், அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான போட்டி இருக்கும், அதிகார போட்டி இருக்கும், கருத்து வேறுபாடு இருந்தாலும் கொள்கையில் ஒன்றாக நின்று திராவிட தமிழ் மண்ணில், திராவிட மண்ணில் திராவிடமும் தமிழும் தமிழ் இனமும் வாழ வேண்டும் என்பதில் ஒற்றை கருத்தில் பயணம் பண்ணுவோம். அதில் ஒரு சில நேரங்களில் கூடுதலாக திராவிட முன்னேற்ற கழகம் அக்கறை காட்டும், சில இடங்களில் அதிமுக குறைவாக அக்கறை காட்டும். ஆகையாலே தான் அக்கறை கூடுதலாக காட்டுகிற பொழுது திராவிடத்தின் மீது, தமிழின் மீது கூடுதலாக உழைக்கிற பொழுது திமுகவுக்கு வாய்ப்பை தருகிறார். அதன் அடிப்படையில் எங்களுடைய பயணம் இருக்கிறது. அப்படி ஒருவேளை சொல்லியிருந்தால் அது நல்ல கருத்து தான், நான் அதை வரவேற்கிறேன். ஆண்டால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆள வேண்டும், இல்லை என்றால் அதிமுக ஆள வேண்டும். இதை இரண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி தமிழ்நாட்டை ஆளுவதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது.
அப்படி ஆண்டால் அது அரசியலாக இருக்காது. காரணம், இந்த இரண்டு தலைமைகள் தான் நான் தொடர்ந்து வலியுறுத்துவதைப் போல சாதியற்ற தலைமைகள். இன்றைக்கு கூட அதிமுகவில் சாதி தலைமை வந்ததனால தான் அதிகார போட்டி நடந்து கொண்டு இருக்கிறது. திமுகவுக்கு அந்த சாதி தலைமை கிடையாது. திமுக தலைமைக்கு மதமோ கடவுளோ சாதி பற்றோ கிடையாது. எங்களுக்கு தமிழ், திராவிடம், பெரியார், அண்ணா, கலைஞர் என்கிற அந்த தத்துவம், மனிதநேயம், சமூக நீதி, சமத்துவம், எல்லோருக்கும் எல்லாம் என்கிற அந்த கோட்பாட்டை முன்னிறுத்தி இயங்குவது திராவிட முன்னேற்ற கழகம். அதை வலியுறுத்துகிற, அதற்கு தலைமை தாங்குகிற தகுதி தலைவர் கலைஞருக்கு இருந்தது, அவருடைய பிள்ளைக்கு இருக்கிறது, அவருடைய பேரனுக்கு இருக்கிறது, கொள்ளு பேரனுக்கு இருக்கிறது. இன்னொரு சக்தி வரவில்லை. அதை தாண்டி ஒரு மாற்று சக்தி என்றால் அது அதிமுக தான். அதிமுக தான் அதை தீர்மானிக்கிறது. அப்படி அந்த கருத்தை அவர் சொல்லியிருந்தால் நான் அதை வரவேற்கிறேன். வரவேற்க வேண்டிய கொள்கை தான், வரவேற்கிறோம். அதற்காக இன்னொரு சக்தியை நாங்கள் இடையில் விட மாட்டோம். இப்போ திருப்பரங்குன்றத்தில் நடந்த போராட்டத்தில் ஹிந்து முன்னணி மற்றும் பாஜகவினர் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இதில் பேசின ஹெச் ராஜா என்ன சொல்கிறாருன்னா, நவாஸ்கனி வேணும்னே வம்பெழுக்கிறதுக்காக தான் ஆடு கோழியோட மலையேறி இருக்காரு, இதையெல்லாம் முளையிலேயே கிள்ளி எறியணும் அப்படிங்கிறாரு. இந்த பேச்சு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹெச் ராஜா தமிழ்நாட்டில் அரசியல் பேசுகிற அளவிற்கு தமிழர்கள் இன்னும் உறங்கிக் கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. திருப்பரங்குன்றம் என்கிற மலை இயற்கையாக தோன்றி பல நூறாண்டுகள், 1000 ஆண்டுகள் கடந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மலை. அந்த மலையில் முருகன் என்கிற தமிழ் கடவுள் குடிகொண்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த முருகன் என்கிற கடவுளுக்கு ஒரு கோயிலை கட்டி வழிபட்டு வருகிற பிரமலை கல்லர் என்று சொல்லுகிற அந்த சமூக மக்கள் காலங்காலமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாம், கிறித்துவம் என்று இணக்கமாக வாழ்கிறார்கள். நான் இன்னும் கேட்கிறேன், கேரளாவில் இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு போவதற்கு முன்பு வேக்வப்பர்னு ஒன்று இஸ்லாம் கோயில் இருக்கிறது, கிறித்துவ கோயில் இருக்கிறது. அங்கே போனால் ஐயப்பனை வழிபடுகிறார்கள். ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி பேர் சென்று வருகிற அளவிற்கு இன்றைக்கு சூழல் இருக்கிறது. ஆக இவைகளெல்லாம் இன்றைக்கு தோன்றிய பண்பாடுகள் அல்ல. நான் ஒரு கடவுள் மறுப்பானாக இருந்தாலும் இந்த கடவுள்கள் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இஸ்லாம், கிறித்துவம் என்று இருக்கிறது. அதை தாண்டி ஹெச் ராஜா கூட்டத்திற்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன், பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு இந்தியாவில் மிகப்பெரிய மத கலவரத்தை தூண்டி ஆர்எஸ்எஸும் பாரதிய ஜனதாவும் இன்னைக்கு கோல் வச்சு கொண்டு இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட்டார். ஆனால் ஒரு புத்திசாலித்தனமாக உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னது. நீதியரசர்கள் சொன்னார்கள், 1947 இந்தியா விடுதலை பெற்ற பொழுது என்னென்ன மாதிரி கட்டமைப்புகள் இருந்ததோ, ஆலயங்கள் இருந்ததோ, அதில் எதையும் தோண்டுவது அல்லது ஆய்வு செய்வது என்கிற கலவரத்தை ஆர்எஸ்எஸோ பாரதிய ஜனதாவோ மதவாத சக்திகளோ கண்டிப்பாக தலையிடக்கூடாது, செய்யக்கூடாது என்று ஒரு உச்ச நீதிமன்றம் கொட்டு வைத்து இருக்கிறது, கட்டளையிட்டு இருக்கிறது. நான் கேட்கிறேன், திருப்பரங்குன்றத்திற்கும் ஹெச் ராஜாவுக்கும் என்ன உறவு இருக்கிறது? முருகன் கடவுள் மீது இவர்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தமிழை செம்மொழியாக்குவதற்கு பாரதிய ஜனதா முயற்சி செய்திருக்கிறதா? பல கூட்டங்களில் நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஓ முருகா, உங்கள் குடும்ப வண்ணமே எங்கள் தேசிய கொடியானது. உன்னுடைய தாயின் நிறம் வெண்ணிறம் சாம்பல் நிறம், உன் தந்தையின் நிறமோ நீலம் பச்சை, நீல பச்சை, உனது நிறமோ சிவப்பு, உங்கள் குடும்ப வண்ணமோ தேசிய கொடியானது. ஆனால் நீ பேசிய மொழி தமிழ் மட்டும் ஏன் தேசிய மொழி ஆகவில்லை என்று பல கூட்டங்களில், திராவிட இயக்க கூட்டங்களில் கேட்டிருக்கிறோம். ஆனால் பிற்காலத்திலே தலைவர் கலைஞர் காலத்தில் தான் 2014 மன்மோகன் சிங் ஆட்சியிலே அன்னைய சோனியா காந்தி தலைமையில் கூடி தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழுக்கு செம்மொழி என்று அந்தஸ்து வாங்கி கொடுத்தார். செம்மொழி என்று வாங்கியதற்கு ஹெச் ராஜா பங்களிப்பு உண்டா? பாரதிய ஜனதா உண்டா? இன்றைக்கும் அர்ச்சக மொழியாக தமிழை கொண்டு போய் சேர்ப்பதற்கு போராடுவதற்கு வக்கு இருக்கா இவர்களுக்கு? உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக மாற்றுவதற்கு இவர்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்களா? 5000 ஆண்டுகளுக்கு தொன்மையான தமிழ் மொழியை தேசிய மொழியாக அங்கீகரிக்க வேண்டும், தேசிய மொழியாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்று சீமானோ, ஹெச் ராஜாவோ, பாண்டேவோ இந்த பரதேசி கூட்டங்கள் முன்னெடுப்பார்களா? இவைகளெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட அரசியலை வீழ்த்துவதற்கு காவி பயங்கரவாத கொள்கை விதைக்க பார்க்கிறார்கள். இது பெரியார் மண், ஒருபொழுதும் அதற்கு இடம் கொடுக்க மாட்டோம். மக்கள் இதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். அந்த மண்ணின் மைந்தர்கள், முருக பக்தர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நான் இன்னும் கேட்கிறேன், சைவம் அசைவம் என்பது எங்கள் பிரச்சனை. தமிழர்களுடைய நாங்கள் போர்க்குணம் உள்ளவர்கள், போராடக்கூடியவர்கள், நாங்கள் களத்தில் வேட்டையாடக்கூடியவர்கள். வேட்டையாடுகிறவர்கள் எதை விரும்புகிறோமோ அதை சமைச்சு சாப்பிட்றோம். அதில் ஹெச் ராஜாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அவருடைய முருகனுடைய துணைவியார்
அது முருகனுடைய வரலாறு பகுத்தறிவு ரீதியாக நான் ஏற்றுக்கொள்வதா தவிர்ப்பதா என்பது வேறு. ஆனால் முருகன் ஒரு சாதி மறுப்பாளர். ஒரு பக்கம் தெய்வானை பார்ப்பன குலத்தில் பிறந்ததாக சொல்லுகிறார்கள், இன்னொரு பக்கம் வள்ளி நரிக்குறவர் குறிஞ்சி நல நரிக்குறவர் சமுதாயத்தில் பிறந்தவர். அப்போ தெய்வானை வள்ளி என்ன சாப்பிட்ருப்பாங்க? அவங்க வேட்டையாடி புலால் உணவு தானே சாப்பிட்ருப்பாங்க. அதை பற்றி இவையா கவலைப்படுறாரு? திருப்பரங்குன்ற மலையில சிக்கந்தர் பிறப்பதற்கு முன்னாடியே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு. அந்த காலகட்டத்தில் தர்காவும் இல்லை. அப்பயே அங்கே சிக்கந்தர் போனார். அவர் கோவிலுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் போனார், கோவிலை இடிக்க தான் போனார். கோவிலை இடிக்க போனவருக்கு தர்கா எதுக்கு அப்படிங்கிற கேள்வியை இப்போ முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? சிக்கந்தர் எப்போ போனார்? திருப்பதிகுன்றம் மலை எப்போ தோன்றியது? அங்கே பிரமல கல்லர்கள் என்று கல்லர் சமுதாயம் ஒன்று இருக்கிறது. அந்த சமூகத்திற்கு வழிபாடு உரிமை இருக்கிறது, அவர்களால் உருவாக்கப்பட்டது. அங்கே அந்த சமூகத்திற்கு ஜாதி பேரே கல்லர் என்று ஒரு பெயர் இருக்கிறது. இதையெல்லாம் அந்த தென் மாவட்டங்கள் இருக்கிற மக்கள் பார்த்துக்கொள்வார்கள். இன்றைக்கு என்ன அதில் பிரச்சனை? தர்காவுக்கு அது முருகன் ஏதாவது இவங்கள்ட்ட முறையிட்டு இருக்காரா, மனு கொடுத்துருக்காரா? அங்கே இருக்கிற மக்கள் இந்த பிரச்சனை கிளப்புறாங்க. 1000 பிரச்சனை இருக்கிறது. இந்து மதத்தில் இன்றைக்கும் ஏழைகள் இருக்கிறான், இந்து மதத்தில் இன்னும் ஏழை ஜாதிகள் இருக்கிறது, இன்றைக்கும் இந்து மதத்தில் சாதி கொடுமை இருக்கிறது, இன்றைக்கும் இந்து மதத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சாதி பிரிவு இருக்கிறது. அந்த பிரிவுகளுக்கான வாழ்வதற்கு இடமில்லை, வசிப்பதற்கு வீடு இல்லை, ஒழுகாத கூரை இல்லை, எரியாத நல்ல ஒழுகாத காங்கிரட்டு வீடு இல்லை, மலங்கழிப்பதற்கு மறைவிடமெல்லாம் 1000 பிரச்சனை ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருக்கிறது. வேலை வாய்ப்பு இல்லை. அதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு வக்கு இல்லை. சிக்கந்தர் போய் திருப்பரங்குன்றத்தில் போய் குடியேறி விட்டார், முருகனுக்கு தொந்தரவு கொடுத்துட்டாருன்னா இதெல்லாம் என்ன சார்? கேவலமா இல்லையா? 21ஆம் நூற்றாண்டில் பாரதிய ஜனதாவும் RSSம் முன்னெடுக்கக்கூடிய போராட்டம் என்பது எவ்வளவு பிற்போக்கானது! நாட்டு மக்களை ஏமாற்றுவது. கேட்கிறவன் கேனப்பயலாக இருந்தால் எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டுதுன்னு கிராமத்தில் சொல்லுவான். அது மாதிரி எரும மாடு தான் ஏரோப்ளேன் ஓட்டுதுன்னு ஹெச் ராஜாவும் பாண்டேவும் அண்ணாமலையும் ஆடிட்டு குருமூர்த்தி சொன்னால் கேட்குறவனா என்ன இவன் சாட்டை அடி கிறுக்கனுக்கு வேணால் அது சரியாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிற ஆள் இல்லை. நாங்கள்லாம் பகுத்தறிவை சுமந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க. இப்போ அரசு ஆவணத்தில் சிக்கந்தரோட சமாதி கோரிப்பாளையத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி இருக்கிறதுல இப்போ திருப்பரங்குன்ற மலையில் சிக்கந்தர் தர்கா இருக்குங்கிறது போலி தானே? எந்த ஆவணத்தில் இருக்குது? இது நீதிமன்றம் 100 ஆண்டுகளுக்கு முன்பே வழக்கை முடித்து விட்டு இருக்கிறது. ஆவணங்களையோ அல்லது வழக்கையோ வாழ்க்கையோ இவர்கள் எதை முன்னெடுத்தாலும் ஐதீகம் நம்பிக்கை என்று சொல்வார்கள். மற்றவர்கள் எதை செய்தாலும் தவறு என்று சொல்வார். ஒன்றை தெளிவாக பெரியார் காலத்திலிருந்து அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் காலம் இன்று வரையிலும் ஐயா ஆசிரியர் வீரமணி காலமாக இருந்தாலும் திராவிட மாடல் தலைவர் காலமாக இருந்தாலும் எங்களை பொறுத்தவரையிலும் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் அத்துணை பேரும் திராவிடர்கள் தான். இந்து மதத்தினுடைய வரவால், இந்து மதத்தின் சாதியின் கொடுமையால், வருணாசிரமம், மனு, சனாதான கொள்கையால் மதம் மாற்றப்பட்டவர்கள் தான். மொழியால் இவர்கள் மாற்றப்பட்டவர்கள் அல்ல. மனதளவில் மதத்தால், சாதிய கொடுமையால், இந்து மத கொடுமையால் மதம் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். மதம் மாற்றப்பட்டவர்கள் எங்களுக்கு மொழியால் திராவிடர்கள், தமிழர்கள். மதத்தால் வேணுமானால் பிற மதம் இருக்கலாம். ஆகவே நாங்கள் இந்து மதத்தில் இருக்கிற ஏழைகளையும் இந்து மதத்தில் இருக்கிற சாதி கொடுமைகளையும் விடுவிப்பது தான் எங்களுடைய நோக்கம். அதிலிருந்து இந்த மக்களை காப்பது, கல்வி, பொருளாதாரம், நாகரிகம், சுயமரியாதை பெற்று தருவது தான் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை. பக்தி என்பது அவர்களுடைய சுய புத்தி, அவர்களுடைய சொந்த விருப்பம். எனவே இவர்கள் பக்தியை வைத்து சாதியையும் ஏற்றத்தாழ்வை நிலைநிறுத்த விரும்புகிறார்கள். இந்த மண்ணில் அது எடுபடாது. இது பெரியார் மண். முருகனோட அறுபடை வீடான திருப்பரங்குன்றத்தை அபகரிக்கிற திட்டம் நடக்குது. இதுல அயோத்தி மாதிரி முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்திலிருந்து அந்த அயோத்திக்கான யுத்தம் தொடங்கி இருக்கு. இந்த அறிவுஜீவிகள் இருக்கிறார்கள் அல்லவா, ஆற்றுப்படையை முருகனை போய் தோண்டி கொண்டு இருக்கிறார்கள், அவர்களை பார்த்து கேட்கிறேன். மன்மோகன் சிங் காலத்தில் 2014 இந்தியாவினுடைய நாணய மதிப்பு எந்த அளவுக்கு இருந்தது? அன்றைக்கு ₹1 கொடுத்தால் 85 பைசா அமெரிக்காக்காரன் கொடுத்தான். இன்னைக்கு ₹1 கொடுத்தா 15 பைசா திருப்பி தரான். இந்தியாவினுடைய நாணயம் குறைந்து மானம் கப்பலேறி கொண்டு இருக்கிறது. அதை பற்றி பேசுவதற்கு வக்கு இல்லை. இன்னைக்கு எதையோ பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். எனவே தமிழாற்றுப்படையை முருகனுடைய ஆறுபடை வீடை பற்றி கவலைப்படுகிறாரையோ ஹெச் ராஜாவோ நான் கேட்கிறேன், இந்தியாவினுடைய படை என்னாச்சு? இன்னைக்கு ட்ரம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியர்களை கையிலும் காலிலும் விலங்கிட்டு இராணுவ வாகனத்தில் கைதிகளை விலங்குகளை கொண்டாந்து இறக்குவது போல் தூக்கி எறிந்து விட்டு போகிறார். அதை பற்றி பேசுவதற்கு வக்கு இல்லை. சீனா என்பது இன்றைக்கு இந்திய எல்லையில் ஊடுருவி கொண்டிருக்கிறது. வர்த்தகத்தில் பெரிய அளவிலே இன்றைக்கு ஊடுருவி கொண்டிருக்கிறது.
அமெரிக்கா இந்தியன் மீது படையெடுப்பதற்கு சமமாக இந்திய பொருளுக்கான வரியை உயர்த்தி கொண்டிருக்கிறது. இதை பற்றியெல்லாம் இவர்கள் பேசுவதற்கு, அதற்கு படையெடுப்பதற்கு முன்னெடுக்கட்டும். முருகனுடைய ஆறுபடை வீடை பாதுகாப்பதற்கு இந்து அறநிலைத்துறை இருக்கிறது. தமிழ்நாட்டில் தனியாக அதற்கு சேகர்பாபு என்று ஒரு அமைச்சர் இருக்கிறார். கோயிலுக்கு சொத்துக்களை ஏறத்தாழ 5000 ஏக்கருக்கு மேல் நாங்கள் மீட்டு இருக்கிறோம். எல்லா இடங்களிலும் கோயிலுடைய பராமரிப்பும் பக்தர்களுக்கான பாதுகாப்பு மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியாக இருந்தாலும் திராவிட தமிழர்கள் வணங்குகிற ஆலயங்களுக்கோ அவருடைய பக்திக்கோ நாங்கள் ஒருபொழுதும் குந்தகம் ஏற்படுத்தவில்லை. அறிவுப்படுத்துகிறோம். ஏற்றுக்கொள்பவர் ஏற்றுக்கொள்ளட்டும், மறுப்பவர்கள் அப்படியே வாழ்ந்து விட்டு போட்டும். ஆனால் சுயமரியாதையும் உரிமையும் நிலைநாட்டுவதற்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். தமிழகத்தில் இருக்கிற தாலிபான் அரசை முடிவுக்கு கொண்டு வருவோம், அதில் 2026 சட்டமன்ற தேர்தலில் முகூர்த்தம் குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஹெச் ராஜா சொல்கிறாரு. ஹெச் ராஜா அவருடைய ஒரே ஒரு முறை விபத்தில் காரைக்குடியில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆயிட்டார். அவ்வளோதான் அவருக்கு நடந்த வெற்றியும் விபத்தில் வெற்றியை பெற்றார். அதோடு அவருடைய அரசியல் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிற்பாடு சாரணர் அமைப்பில் அவர் ஒரு போட்டியிட்டார். ஒரு 1% கூட அவருக்கு ஆதரவு இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அவருக்கு தலைவர் என்கிற பொறுப்பு கொடுப்பதற்கு பாரதிய ஜனதா விரும்பவில்லை. சுத்தமாக அவரை மதிப்பதில்லை. அவர்கள் கட்சிக்குள்ளே ஹெச் ராஜாவுக்கு மரியாதை இல்லை. ஆனால் ஊடகத்தில் அவரை பெரிதி, அதாவது திராவிட இயக்க சிந்தனைக்கு, பெரியார் கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஊடகங்கள் அவர் இடத்திலே பேட்டி கண்டு அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். 2026 நடக்கப் போகிற சட்டமன்ற தேர்தலில் திராவிட இயக்க ஆட்சிக்கு நாள் குறித்து விட்டது என்று ஹெச் ராஜா சொன்னால் அது நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா அந்த நாளை தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். ஸ்டாலின் ஆட்சிக்கு வரவே மாட்டார், நான் சோசியன் பார்த்து விட்டேன், அவர் சாதகத்தில் அவர் முதல்வராக ஆகவே முடியாது என்று இந்த பெரிய சோசியக்காரர் ஹெச் ராஜா சொன்னார். ஆனால் 2021 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்ற போது இதை கேட்ட ஹெச் ராஜா நாணயமான சோசியக்காரனாக இருந்தால், நாணயமான பக்தியாளராக இருந்தால், நாணயமான மத பற்று இருந்தால், கடவுள் நம்பிக்கை இருந்தால், அப்புறம் அவர் வேண்டிய கடவுளும் அவர் பார்த்த சோசியமும் பொய்த்து விட்டது என்று பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கணும் குறைந்தபட்சம். இல்லைன்னா தற்கொலை பண்ணியிருக்கணும். வேடிக்கை பார்க்கிற மக்கள் தான் அவர்களுக்கு பதில் சொல்லணும். 2026 234 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வெற்றி பெறும். யாராலும் அதை தடுக்க முடியாது. காரணம், மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சி எவ்வளவுதான் வஞ்சித்தாலும் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே இன்றைக்கு புதிய நிறுவனங்களை கொண்டு வந்து வேலைவாய்ப்பை பெருகி எல்லா தரப்பு மக்களும் நன்மதிப்பு பெறுகிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி, அண்ணன் ஸ்டாலினுடைய ஆட்சி. மக்கள் மீண்டும் இந்த வாய்ப்பை தருவார்கள். விரைவில் உங்கள் ஊடகம் மூலமாகவே நான் செய்தியை சொல்லுவேன். 2026 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் 2வது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பொறுப்பேற்கிறேன் என்கிற செய்தி இன்னும் 15 மாதங்களில் கேட்கத்தான் போகிறோம். பாஜக பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் பேசுறப்ப திமுக அரசு இவ்வளோ பயந்தாங்குழியான அரசுங்கிறது தெரியாமல் போயிட்டு இது வெறும் டீசர் தான், இனிமே தான் மெயின் பிக்சர் வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. ராமசீனிவாசன் போன்றவர்கள் ஊடகத்திலோ அல்லது பத்திரிகையிலோ பேசுவதற்கு பதில் சொல்வதற்கு நான் தயாராக இல்லை. இருந்தாலும் கேட்ட கேள்விக்கு சொல்லுகிறேன். அவர்களெல்லாம் யார்? அவர்களுக்காக நாங்கள் போலியோ பயந்துகிட்ட போல சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்தி தென் மாவட்டங்களில் கலவரத்தை தூண்டுகிற இது உத்தரப்பிரதேசம் அல்ல. அங்கே பாபர் மசூதி கலவரத்தை தூண்டி இடிப்பது, கடப்பாறை எடுத்துக்கொண்டு போவது, காவி துருநூறு வச்சிருக்கிறவன் வேல் வைத்து கொண்டு போராடியது அது உத்தரப்பிரதேசம். அந்த காலம் வேறு, இது பெரியார் மண். இந்த கலவரத்தை தூண்டுகிறவர்களை கண்டு பயப்படவில்லை. சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், தமிழ்நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். 2026 வரைக்கும் தான் ஸ்டாலின் உதயநிதி ஆட்சி எல்லாம். அதற்கப்புறம் முருகனோட ஆட்சி வரப்போகிறதா ராமசீனிவாசன் பேசியிருக்காரு. இது எப்பொழுதுமே இது முருகனுடைய ஆட்சி தான். முருகன் தான் தமிழ் கடவுளாச்சே. இவர் என்ன முருகனுக்கு இவர் என்ன வக்காலத்து வாங்குறாங்க? பாரதிய ஜனதாவுக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பிள்ளையாருக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகிற இவர்கள் பிள்ளையாரை இழுத்து கொண்டு தெருவா அலைகிறவர் இவர்கள். என்றைக்கு முருகனை இவர்கள் இழுத்து கொண்டு போனார்கள்? இப்போ முருகன் அப்போ இவர்கள் யாரு? முருக பக்தர்கள் என்றால், முருகன் தான் எங்கள் கடவுள் என்றால், வள்ளியினுடைய வகைராக்கள் இருக்கிற வள்ளியினுடைய சொந்தக்காரர்களாக இன்றைக்கு நரிக்குறவர்களாக நாடற்றவர்களாக அலைகிறார்களே, அவர்களுக்கு மேன்மைப்படுத்துவதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார்கள்? வள்ளி வீட்டிலே போய் அந்த வள்ளி உறவினர்கள் மத்தியிலே இவர்கள் உறவு கொள்வதற்கு, திருமணம் பெண் எடுப்பதற்கு, பெண் கொடுப்பதற்கு இந்த பக்தர்கள் தயாராக இருக்கிறார்களா?
என்ன சார் எல்லாம் வெட்கமா இல்லையா? எதோ பேசிக்கொண்டு அவர்களிடத்தில் வேறு எதுவும் கொள்கை திட்டம் இல்லை, அஜெண்டா இல்லை. கடைசியாக சாக போகிற பாம்பு கடைசியாக தலையை தூக்கிவிட்டு ஆடுவதைப் போல அழிய போகிற சில அரசியல் கட்சிகள் இப்பொழுது ஆடி பார்க்கிறார்கள். இதெல்லாம் இந்த எங்கள் திராவிட இயக்கம் என்கிற மிகப்பெரிய தடியால் அடித்து, பெரியார் கொடுத்திருக்கிற தடியால் இந்த நச்சு பாம்புகளை எல்லாம் 2024 சுத்தமாக அடித்து விரட்டிடுவோம். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜயோட தலைமையை ஏற்றுக்கொள்கிற கட்சியோட தான் கூட்டணி வைக்க போறதா அந்த கட்சி அறிவிச்சிருக்கு. இப்போ இந்த நிலையில திமுக அந்த தேர்தல் எதிர்கொள்ள என்ன வகையில் தயாராகிட்டு இருக்கு? அதாவது தமிழக வெற்றி கழகத்தை துவங்கி இருக்கிற இளவல் நல்ல முன்னணி நடிகராக, நான் திரைப்படம் பார்க்காதவன், முன்னணி நடிகராக உலா வந்தவர். அவர் ஏறத்தாழ 50 அகவையை நிறைவு செய்திருக்கிறார். ஆக அவர் இதுவரையிலும் 30 ஆண்டு கால திரைப்பட வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்ட முயற்சியும் அதிலே அவர் ஈட்டிய வளர்ச்சி, பணம் என்பதை தாண்டி அதில் என்ன புகழை வளர்ச்சியை ஈட்டினாரோ அதை போல இந்த இனத்திற்கு 30 ஆண்டு காலம் ஒரு துரும்பை கிள்ளி போட்டு இருக்கிறாரா? மொழிக்கான போராட்டம், காவேரி நீர் பிரச்சனை, ஈழத்தமிழர் பிரச்சனை, இன்றைக்கும் அகதிகளாக உலகெங்கும் பரவி கிடக்கிற ஈழத்தமிழர்களுக்கு அல்லது உள்நாட்டில் படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, இது போன்ற இந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்கு, மக்கள் வளர்ச்சிக்கு எந்த விதமான முற்போக்கான போராட்டங்களையும் முன்னெடுக்காமல், ஒரே ஒரு நாள் கூட சிறைக்கு போகாமல், திடீரென்று திண்ணையில் இருக்கிற கிழவனுக்கு திடீரென்று வந்தது திருமணம் என்பதைப் போல தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக என்கிற ஒரு மகத்தான கட்சி, எம்ஜிஆர், பெரியார், அண்ணா, கலைஞரை மதித்து அந்த தலைமையில் தன்னை பயணித்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேட்பாளராக இருந்து, சட்டமன்ற உறுப்பினராக நின்று, பொருளாளராக இருந்து, ஒரு திரையுலகிலும் சரி அல்லது மக்கள் மன்றத்திலும் சரி பெரியார் கொள்கையை, சுயமரியாதை கொள்கையை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தவர். அதனால தான் அவர் 79 பெரியார் நூற்றாண்டு விழாவை ஈரோட்டில் பிரம்மாண்டமாக செய்தார். அவருக்கு பெரியார் மீது தனிப்பட்ட பற்று உண்டு, இன்னும் ஈழ விடுதலை மீது அக்கறை உள்ளவர். அந்த தலைவரை நாங்கள் மதிக்கிறோம், அவரை பாராட்டுகிறோம், அவரை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவரை போலவே இவரும் வருவார். அவ்வளவு பெரிய மகத்தான கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு எடப்பாடி தலைமையில் இருப்பவர்கள் விஜய் தலைமையில், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில் விஜய் தலைமையில் போனால் அது வெட்கக்கேடு. நான் விரும்பவும் இல்லை, அதை நான் வரவேற்கவும் இல்லை. நான் அதில் வேதனைப்படுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு துணை செயலாளராக இருந்தாலும் விஜய் தலைமையிலோ அல்லது விஜய் கூட்டணியிலோ அதிமுக இணையுமே ஆனால் அது மிகப்பெரிய ஆபத்து, அவமானம். காரணம் என்னவென்றால், ஒன்று நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம், மற்றொன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு தலைமையை தாங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை தகுதிப்படுத்தி கொண்டு தன் கட்சிக்குள்ளே இன்றைக்கு ஊடுருவி கொண்டு இருக்கிறது. அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கட்சிக்குள்ளே பாரதிய ஜனதா ஊடுருவி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு கூட செங்கோட்டையன் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். தலைவருடைய படம் இல்லை, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் அந்த திறப்பு விழா பாராட்டு கூட்டத்தில் தலைவர்களுடைய படம் இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இது போன்று ஒவ்வொருத்தராக பிரித்தாளுகிற சூழ்ச்சியை பாரதிய ஜனதாவும் RSSம் செய்து கொண்டு இருக்கிறது. அவரை படிய வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நிச்சயமாக அவர் ஒரு புரட்சி தமிழன் என்று அவருக்கு இப்போ அண்மையில் பட்டம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த கட்சிக்காரர்கள். அவர் புரட்சி தமிழனாக இருந்தால் இந்த தேர்தலில் தனித்து நின்று இவர் பின்னால் யாரை வேண்டுமானாலும் வரவழைத்துக் கொள்ளட்டும், இவர்தான் தலைமை தாங்க வேண்டும். விஜயின் தலைமையில் அதிமுக போனால் அதை விட அழிவு வேறு ஒன்றும் இல்லை. ஒட்டுமொத்த அரசியலில் பயணிக்கிற எங்களுக்கும் அது அவமானம் என்று நான் கருதுகிறேன். அப்புறம் கடைசியா ஒரு கேள்வி, அதிமுகவை விஜய் விமர்சிக்கல, விஜய அதிமுக விமர்சிக்கல. இப்போ இந்த ரெண்டு கட்சியும் கூட்டணி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? விஜய் தலைமையில தான் கூட்டணி அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்பாரா? ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். விமர்சனம் என்பது வேண்டுமானால் அவங்க காத்துக்கொண்டு இருக்கலாம், தேர்தல் நேரத்திலே பார்க்கலாம். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் விஜயகாந்தினுடைய ஆளுமைக்கு பிறகு சகோதரி பிரேமலதா அவர்கள் வருகிற பொழுது கூட்டணி வருவரையிலும் பார்த்திருப்பார்கள். கூட்டணி முடிந்த பிறகு சில கட்சிகளை விமர்சிச்சிருப்பார், சில கட்சிகளை ஆதரிப்பார். அதே பாங்க அவருடைய தயாரிப்பு தான் இவர். விஜயகாந்தனுடைய தயாரிப்பு தான் விஜய். அதனால் தேர்தல் வருவரையிலும் யாரையும் சாட மாட்டார்கள். இப்பொழுது அவர்களுக்கு மாற்று சக்தியாக எதிராக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அதுவரையிலும் பொறுமையாக இருந்து எங்களை விமர்சித்து விட்டு கூட்டணி வரும் வரையில் எல்லாரையும் பொறுத்திருந்து பார்ப்பார்கள். யாரெல்லாம் வருகிறார்களோ அவர் தலைமை ஏற்றுக்கொள்பவர்களை பாராட்டி விட்டு ஏற்காதவர்களை அவர் விமர்சனம் செய்வார். இது விஜயகாந்த் பிரேமலதாவுடைய ஃபார்முலா. அதை தான் விஜய் எடுத்துக்கொள்வார். காரணம், திரைப்படத்திலே இவருக்கு அவர்கள் தான் வாழ்வு கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். எனக்கு அதை பற்றி தெரியாது. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். இந்த சந்திப்புக்கும் கேள்விக்கும்
நக்கீரன் மூலமாக தமிழ் ஊரும் நல்லுலக மக்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.